நான் கவின் கொலையை வன்மையாக கண்டிக்கிறேன். கவின் படுகொலையை தமிழக வெற்றிக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இதை நான் இந்த இடத்தில் சொல்வதில் எனக்கு எவ்வித தயக்கமும் இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பைலாவில் அடிப்படை கொள்கையாக இயற்கை வளங்களை பாதுகாத்தல், மற்றொன்று மதம், மொழி, இனம், சாதி பாராது பார்க்க மாட்டோம் என்கிற வாக்கியத்தை இடம்பெறச் செய்வார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த வாக்கியம்தான் முக்கியத்துவமாக கருதப்படும். அதனால் ஏட்டில் உள்ளதை நான் வெளிப்படையாக இந்த மாநாட்டில் இந்த இடத்தில் சொல்வதில் எனக்கு தயக்கம் இல்லை. இப்படித்தாங்க மதுரை மாநாட்டில் விஜய் பேசியிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இதை பேசி தான் அந்த மாநாட்டை தொடங்கி இருக்கணும் இல்லைங்களா? இப்போ விஜய் மீது விமர்சனங்கள் 4 பக்கமும் 8ஆம் பக்கமும் 16ஆம் பக்கமும் 360 டிகிரி போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம சொல்கிறது இல்லை, சேலஞ்ச் சேனல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது என்னன்னு தெரியுதுங்களா? இது ஒரு நேர்கோடு. இது ஒரு நேர்கோடு. பாண்டிச்சேரியிலிருந்து திருப்பதி வரை செல்லும் நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலை. இங்கே தாங்க விஜய் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? விக்ரா வண்டியில் போனால் கூட்டம் கூடுது. இன்றைக்கி மதுரையில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒருவேளை அடுத்த ஜனவரியில் எங்கேயாவது கூட்டம் போட்டால் இதை விட 3 மடங்கு வரும் அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அதற்கு இந்த நேர்கோடு தான் அச்சாரம். பாண்டிச்சேரியில் கிளம்புற நேஷனல் ஹைவேஸு திண்டிவனத்துக்கு வருது. திண்டிவனத்தில் ஒரு சிப்காட் தொழில் பூங்கா. நல்லா கேட்டுக்குங்க, திண்டிவனத்தில் ஒரு சிப்காட் தொழில் பூங்கா. அடுத்து நேராக வந்தவாசியை தாண்டி 10 கிலோமீட்டரில் மேல்மா. அங்கே 3500 ஏக்கரில் ஃபேஸ் 3 சிப்காட்டை அமைக்க துடிக்கிறது. அடுத்து காஞ்சிபுரம், அங்கேருந்து 15 கிலோமீட்டர் பரந்தூர். அது கொஞ்சம் தள்ளி இருக்குது, இருந்தாலும் நம்ம நேர்கோடாக எடுத்துக்குவோம். அப்போ திண்டிவனத்துலேருந்து 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மேல்மாவில் சிப்காட்டு துடிக்கணும். திண்டிவனத்தில் சிப்காட் அமைச்சாச்சு, விற்றுக்கிட்டு இருக்கோம். மேல்மாவிலேருந்து 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பரந்தூரில் விமான நிலையம் கட்டணும். ஒரே நேர்கோட்டில் 100 கிலோமீட்டரில் அங்கே 13 கிராமம், இங்கே 9 கிராமம். இங்கே எத்தனை கிராமம் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு 25 கிராமம் சிக்கி சீரழியுது இல்லை? நன்றாக யோசனை பண்ணி பார்க்கணும். சிக்கி சீரழியுது இல்லை? தமிழகத்தில் 1.5 கோடி தொண்டன் வச்சுருக்கோம், 1 கோடி தொண்டன் வச்சுருக்கோம், 2 கோடி தொண்டன் வச்சுருக்கோம். அதிமுக சொல்கிறாங்கல்ல, அவங்க ஓடி ஒளியிறாங்க பார்த்தீங்களா? இதை கேள்வி கேட்க முடியாமல். சரி, அவங்கள விடுங்க. வட மாவட்டங்களில் எங்களுக்கு கொத்தா வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களும் ஓடி ஒளியிறாங்க தெரியுங்களா? சரி, நாங்கள் ஒன்றும் தலைத்து வரல. அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி போய் டோல் பிளாஸ்லாம் அடிச்சு உடைச்சாங்கல்ல, அவங்க கேட்குறாங்களா அந்த நேர்கோட்டில் உள்ள அநீதியை? அவங்களும் ஓடி ஒளியிறாங்க. ஏன்? அண்ணன் திருமாவளவன் வட மாவட்டங்களிலே நாங்கள் வலுவான சக்தி, அவரும் தான் ஓடி ஒளியிறாரு. உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த அநீதியை நேரடியாக சென்று விஜய் அவர்கள் கேட்டார்கள். மற்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள், நான் அவர்கள் குறை சொல்லவில்லை. விஜய் அவர்கள் செல்லும்போது தான் கூட்டம் அதிகமாக இருந்தது. அப்போ ஏற்கனவே சொன்னது தான், விக்கிரவாண்டியில் கூட்டம் குமியுது, பரந்தூர் போனால் குமியுது, மதுரை வந்தால் குமியுது, அடுத்து மேல்மா போனால் குமியுமோ? அடுத்த மாநாடு வந்தால் மதுரையை விட 3 மடங்கு குவியுமோ என்கிற அச்சமும் பயமும் தான் இன்றைக்கி பல அரசியல் கட்சிகளை தூங்க விடாமல் செய்யுது. நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, நான் கேட்குறேன், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கட்சிகளும் திண்டிவனத்தில் ஒரு டீமு, வந்தவாசி மேல்மாவில் ஒரு டீமு, காஞ்சிபுரத்தில் ஒரு டீமு, பரந்தூரில் ஒரு டீமு, 100 கிலோமீட்டர் மறித்து நின்று 24 மணி நேரத்தில்
நீங்கள் இந்த திட்டங்களை வாபஸ் பெறணும் அப்படின்னு தமிழகத்துக்கு சவால் விட்டாங்கன்னா 24 மணி நேரத்தில் அமைச்சரவையை கூட்டி இந்த திட்டங்களை உடனே ரத்து செய்துவிடும். நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். நான் சொல்வதில் நியாய அநியாயங்களை நீங்கள் கூறுங்கள். இது நியாயமா? இப்படிதானா? எந்த பக்கம் பார்த்தாலும் சிப்காட்டுங்க. ஏற்கனவே மேல்மாவில் 2 சிப்காட் இருக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. மேல்மாவில் இருக்கக்கூடிய 3300 3500 ஏக்கரில் 90% விவசாய நிலங்கள். அதில் என்ன தெரியுங்களா அரசாணையில் சொல்லியிருக்காங்க? அவ்வளவும் ட்ரைலேண்டு. இவ்வளவு அவ்வளவும் ட்ரைலேண்டு. அரசாங்கம் ஏற்கனவே நஞ்சை நிலங்கள் என்பதற்கு கரும்புக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது, ரெட் கிராமுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது, எங்களுக்கு கடன் லோன் தருது, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுது, உரத்துக்கு மானியம் கொடுக்குது. இப்படி எங்களுக்கு நஞ்சை விவசாய கரும்பும் நெல் விளையும் பூமியாக வாரி வாரி வழங்கி வந்த ஆவணங்களை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்று வெறும் ட்ரைலேண்ட் என்று சொல்கிறார்கள். இதை கேட்பதற்கு இப்போது தம்பி விஜய் தான் சரியான நபராக இருக்கிறார்கள் என்று மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் வருகிறது. சரி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த விஜய் மாநாடு போட்டார்ல, அப்போ ஒரு கம்பேரிசன் சொன்னாங்க தெரியுங்களா? ஆந்திராவில் சிரஞ்சீவி, நடிகர் சிரஞ்சீவி மாதிரி ஆயிடுவார். நடிகர் சிரஞ்சீவி வெற்றி பெற்ற நடிகர், வெற்றி பெற்ற தலைவன். தெரியுமா உங்களுக்கு? எப்படின்னு கேட்குறீங்களா? 2008 கட்சி ஆரம்பித்தார். 2009 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். 16.32% ஓட்டு வாங்கினார். 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு போனார் சட்டசபைக்கு. அவர் 2 தொகுதியில் போட்டிட்டு 1 வெற்றி பெற்றார். 2 வருஷம் கழிச்சு தான் அவர் ஆளும் காங்கிரஸோடு இணைத்து கொண்டார். வச்சுங்களா? அவர் கட்சியை கலைச்சிட்டுலாம் போகலை, ஓடி ஒளியலை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் 16.32% ஓட்டு வாங்குவார்னு சொல்கிறீங்களா, இல்லை 18 சீட்டை பிடிப்பார்னு சொல்கிறீங்களா, இல்லை இது 2ஐயும் சேர்ந்து 2 வருஷம் கழிச்சு ஆளுங்கட்சியில் சேர்ந்துருவார்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 16.32% ஓட்டு வாங்கினா எவ்வளோன்னு தெரியுங்களா உங்களுக்கு? 70லேருந்து 80 லட்சம் ஓட்டுக்கு போயிடுவார். 70லேருந்து 80 லட்சம் ஓட்டுக்கு போயிடுவார். 70லேருந்து 80 லட்சம் ஓட்டுக்கு போயிட்டா 40 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுவார். தெரியுமா உங்களுக்கு? அவர் மட்டும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் இதை தான் இயற்கை. ஆவரேஜ் 16.32 என்றால் 16.32% சராசரி வாக்குப்பதிவு என்றால் அவருக்கு அதிகபட்சம் 25க்கு மேலே போயிடும், குறைந்தபட்சம் 12க்கு வந்துடும். இந்த வேரியேஷன்ஸில் தான் இருப்பாங்க. கண்ணை மூடிட்டு 40 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க தெரியுங்களா? இளைஞர்கள் 18 வயதிலிருந்து 25 வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களில் பதிவு பெற்ற வாக்குகளில் 5% விஜய் அவர்கள் பெற்று இருப்பாரையானால் அவர் 25 வயதிற்கு மேலான பெண்களில் 8% வாக்குகளை பெறுவார். அப்படி இந்த 18 to 25 வயது வரையிலான இளைஞர்களிடம் 5% வாக்குகளை பெற்று இருந்தார் என்றால் அவர் 25 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களில் 5% வாக்குகளை பெறுவார். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 18% வாக்கு வாங்கிடுவார். அந்த 5% தான் இன்றைக்கி எல்லாரோட கண்ணையும் உயர்த்துது. பிள்ளைங்க கிச்சனுக்கு போயிடுவாங்க அம்மாக்கிட்ட, நாம் உட்காந்து வீரவாசனம் பேசிகிட்டு இருப்பான். அவர் கிடக்கிறாருமா, இந்த முறை அண்ணன் விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு கிச்சன்லேயே பேசி முடிச்சிருவாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. இதுதான் சைக்காலஜி, அரசியல் கணக்கு. நான் சொல்வது கணக்கு உண்மையா பொய்யா என்பதை நாம் பின்னாடி யோசித்து கொள்ளலாம். ஆச்சுங்களா? விஜய் மீது இவ்வளவு வன்மம் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததில் நிறைய பேசுவோம்.